ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நூலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஞானம், ஆத்ம ஞானம், ஞான யோகா. யோகாவை பத்தின பல நூல்களை இப்ப நம்ம பேசணும். பக்தி யோகா, ஜப யோகா, ராஜ யோகா, இப்படி நம்ம பேசிட்டு வந்தோம் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமா பக்தி யோகா அதனுடைய இறுதி இலக்கானது ஞான யோகாவில போய் முடியணும். அதாவது பக்தி கனிந்து ஞானத்துல போய் முடியணும். ஆனா நாம இன்னைக்கு பக்தியிலேயே ரொம்ப குறைவான நிலையில தான் இருக்கோம். பக்தியில சராசரியா இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். பக்தியிலேயே நம்ம முழுமை அடையலைன்னு நம்ம சொல்லலாம். அப்ப பக்தியை யாரெல்லாம் முழுமையாக நிறைவேற்றுகிறார்களோ, அதாவது நான் 2 கண்கள்னு சொன்னேன் இல்லையா? தெய்வீக அன்பு, சரணாகதி அப்படிங்கக்கூடிய 2 நிலைகள்ல ஒருத்தவர் பக்தி யோகாவை அணுகுனார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் கண்டிப்பா இறுதி இலக்கான ஞான யோகாவுக்குள்ளார வருவார். அப்படி ஞான யோகாவுக்குள்ளார அவர் வரும்பொழுது அதனுடைய இறுதி இலக்கான முக்தியை அவர் நிச்சயமாக அடைவார். பக்தியின் மூலமாக முக்தி அடைவது ஒரு வழி. பக்தியின் மூலமாக ஞானத்தை அடைந்து ஞானத்தின் மூலமாக முக்தி அடைவது பேரின்ப நிலை. அதுதான் ரொம்பவும் பிரசக்தியான ஒரு மேன்மையான ஒரு வழி அப்படின்னு வச்சுப்போமே. இந்த நூல் ஆன்மீக சாதகர்களுக்கு மட்டுமல்ல, யோக மார்க்கத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு நூல். ஏன் அப்படின்னாக்கா, இந்த நூலை படிக்கும்போது ஞானம் அடைவது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா அவர் புரிஞ்சுப்பார். ஞானம் அடைவது அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப முன்னாடி மாதிரி எல்லாம் போய் உட்கார்ந்தோம்னே அப்படியே ஞானம் அடைவதுங்கிறதெல்லாம் இப்ப இல்லை. இப்பெல்லாம் ஒரு குருவின் மூலமாக உபதேசம் பெற்று அந்த ஞானம் விழிப்புணர்ச்சி அடைவது. அப்ப அந்த ஞானத்தை விழிப்படைய செய்வதற்கு உங்ககிட்ட அந்த ஞானம் இருக்குது, இல்ல புதுசாலாம் இல்லை, உள்ளார இருக்குது, மறைஞ்சு இருக்குது. அதை விழிப்படைய செய்யக்கூடியது இந்த நூலுடைய முக்கியமான நோக்கம். அந்த ஞானம் உங்களுக்குள்ளார போகும்போது அது ஆத்ம ஞானமாக வெளிப்படும். அதாவது தான் ஆன்மா என்பதை உணர்ந்து ஆன்மாவினுடைய இலக்கு என்னங்கிறது புரிஞ்சுக்கும் இல்லையா? அந்த ஆத்ம ஞானத்தை உங்களால் அடைய முடியும். அதன் பிறகு இந்த ஆத்ம ஞானத்தை கொண்டு யோகாவினுடைய இறுதி இலக்கு முக்தி, ஒன்றிணைதல், இறைவனுடைய திருப்பாதங்களில் கரைந்து போவது, அந்த நிலையை உங்களால் அடைய முடியும். அப்ப இந்த ஞான யோகா அப்படிங்கக்கூடிய புத்தகம் பக்தி யோகா புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஒண்ணு, இந்த ஞான யோகாவை நீங்க படிச்சு முடிக்கும் பொழுது நீங்கள் முழுமையாக ஒரு ஞானம் அடைந்தவராக, ஆன்மீக இலக்குல ஒரு 80% நீங்க பூர்த்தி செய்தவராக நிச்சயமாக மாறிடுவீங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய கைகளிலும் தவழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் ஞான யோகா. குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.